வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய வேலியோரத்தில் ஒரு மலர், அத்தியாயம் 6. அடுத்த நாள் காலை சுகுமார் மனைவியை தொலைபேசியில் பம்பாயிலிருந்து அழைத்தான். அத்தை உடம்பு நலம் தானே, நீயும் சுகம் தானே இருக்கிற? கொஞ்சலாக அவன் கேட்டபோது அவளுள் பொறாமை மண்டியது. எடுத்த எடுப்பில் அத்தையை பற்றி விசாரிப்பு செய்கிறாரே, இந்த அத்தை இன்னும் சில நாளில் வெளியேற்றப்படும் போது என்ன செய்ய போகிறார்? மனத்திற்குள் கடுத்து கொண்டாள். நல்லா இருக்காங்க, நானும் சுகம், உடம்பை கவனிச்சுக்கோங்க என்றாள். கடைக்கண்ணிக்கு போக பிரியப்பட்டால் அத்தையை கூட்டிக் கொண்டு போ, எனக்கு ஆட்சேபனை இல்லை என்று போனை வைத்தான். பாட்டியை கூப்பிட்டு கொண்டு போன்னு சொல்லியிருக்கலாம். அத்தையை அழைச்சிக்கிட்டு போகணுமாம். பெரிய கம்பெனியில் உயர் மட்டத்து உத்தியோகம் பார்க்கிறார். ஆனால் சுத்த கட்டுப்பெட்டியா காட்டாமூச்சியாகவா இருப்பார்? 4 பேரை பார்த்து நாகரிகம் கற்றுக்க கூடாதா? எல்லாம் கிழவியின் வளர்ப்பின் கோளாறு. தனக்குள்ளே முடுகினாள். ஆத்திரப்பட்டாள். தன் நண்பர்களை அறிமுகப்படுத்தி நாகரிக பழக்கங்களை கற்றுத்தர வேண்டும் என்று தன்னுள் எண்ணிக்கொண்டாள். அதற்கு பின்னர் தினமும் தாரணி மாலை வேளையில் கொஞ்சமும் கவலையும் அச்சமும் இன்றி நண்பர்களுடன் வெளியே போக தலைப்பட்டாள். 2 தினங்களுக்கு பின்னர் மறுபடியும் ஒரு நாள் காலை பஞ்சநாதன் அவர்கள் வீட்டு கதவின் அழைப்பு மணியை அழுத்தினார். காலை காஃபி பலகாரத்திற்கு பின்னர் கிழவி சமைக்கட்டும் என்று அசட்டையாக வீட்டு காரியங்களை அத்தையிடம் ஒதுக்கிவிட்டு மாடி அறைக்குள் கதை புத்தகத்துடன் புகுந்து கொண்டு விட்டாள் தாரணி. வியர்த்து விறுவிறுக்க வெயிலில் தடுமாறிக்கொண்டு வந்த கிழவனை கண்டு அலமேலுக்கு மிக்க பரிதாபமாக இருந்தது. சாப்பாட்டறை மேஜை அருகே உட்கார வைத்து சூடான பாலும் இடியாப்பமும் கொடுத்து உபசரித்தாள். வயிறு குளிர்ந்ததும் கிழவருக்கு வம்பு வளர்ந்தது. அலுமேலு, இப்போ நான் எதுக்கு தெரியுமா வந்தேன்? உன்னை எச்சரித்து விட்டு போக்கத்தான் வந்தேனே ஒழிய இடியாப்பம் சாப்பிட ஓடி வரலை. உனக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டால் அது நம்ம குடும்பத்தையே பாதிக்குமில்லை. பீடிகையுடன் ஆரம்பித்தார். அலமேலுவால் அவர் சொல்ல போவதை ஊகிக்க முடிந்தது. மாடிப்பக்கம் பார்வையை ஒட்டி தாரணி அருகில் இல்லை என தெரிந்து கொண்டு மெல்லிய குரலில் பேசினாள். நீங்கள் என்னை ரொம்ப கலவரப்படுத்துகிறீங்க, விளக்கமாக சொன்னால் நல்லது. அவள் உடல் பயத்தில் நடுங்கியது. சுகுமார் மனைவி தாரணியை நான் ஒரு தடவை சங்கமித்ரா தேட்டரிலும் ஒரு தடவை அபரிஞ்சா ஹோட்டலிலும் பார்த்தேன். அவள் என்னை கவனிக்கவில்லை. ஆனால் நான் நல்லா பார்த்துட்டு வந்துதான் சொல்கிறேன். கூட அவளோட திரிகிற அந்த பெண்ணை பற்றி விசாரித்தேன். புருஷனை விட்டுட்டு தனியாக ஒரு ஃப்ளாட் எடுத்துக்கிட்டு கண்டபடி வாழறாளாம். அந்த வாலிபன் சுத்த அயோக்கியன். நீயே சொல்லு. அலமேலு, இவங்களோட நம்ம வீட்டு பெண் சினிமா ட்ராமான்னு அலைஞ்சா பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த தடவையும் நீ என்னை மழுப்பி அனுப்ப முயலாதே. எனக்கு கண் பார்வை நல்லா தான் இருக்குது, காது நல்லா கேட்குது. உன்னை உஷார்படுத்திட்டு போக வந்தேன். நான் கிளம்புறேன். எங்கள் வீட்டு அடிக்கிற பம்பு பழுதாகிவிட்டது. அதற்கு ஒரு குழாய் ரிப்பேர்காரனை தேடிக்கிட்டு கிளம்பினேன். வழியிலே இந்த வைத்தீர்ச்சிலை உங்ககிட்ட சொல்லிவிட்டு போகணும்னு ஒரு வேகம், அவ்வளவுதான் என்று கூறிவிட்டு எழுந்து நின்றார். மாடியிலிருந்து இறங்கி வந்த தாரணி வெறுப்போடு அவரை முறைத்தாள். சௌக்கியமாக இருக்கிறியாமா? புன்முறுவழித்துவிட்டு பதிலுக்கு காத்திராது பஞ்சநாதன் வெளியேறிவிட்டார். இன்னைக்கு எங்கே வந்தாராம் இவர்? அதட்டலாக கேட்டாள் தாரணி. தன்னை குறுக்கு கேள்வி கேட்டு அதட்டிய அத்தையை இப்போது அதிகாரம் செய்ய முடியுமே. என்னை பார்த்து விட்டு போக வந்தார். நான் இந்த வீட்டில் இருக்கும் வரைதான் இவங்களெல்லாம் வருவாங்க. நான் சாப்பிட எடுத்து வச்ச இடியாப்பத்தை கொடுத்து உபசரித்தேன், அவ்வளோதாமா. சுருக்கமாக கூறிவிட்டு சமையலறைக்குள் மாயமானாள் அத்தை. என்ன செய்கிறோம் என்று புரியாது அறைக்குள் வளைய வந்து கொண்டிருந்தாள் அவள். விஷயம் ரொம்ப விபரீதமாக்கி கொண்டு வருகிறதே. இந்த நிலையை எப்படி சமாளிப்பது? எப்படியோ சமையலை முடித்துவிட்டு வெளியே வந்தால் அத்தை அலமேலு. அதற்குள் தாரணி வெளியே செல்ல ஆயத்தமாக கீழே வந்து சாப்பாட்டறை மேஜைக்கு வந்து உட்கார்ந்து கொண்டாள். நான் சீக்கிரமாக சாப்பிட்டு வெளியே கிளம்பணும். என் தோழி அனுப்பமாவின் பிறந்த நாள். அவளுக்கு கடையிலே ஒரு பரிசு வாங்கிக்கிட்டு போய் அவளை பார்த்துட்டு வரணும். ஒரு சமயம் நான் வர நேரமாகலாம். என் கணவர் ஃபோன் செய்தால் தோழி வீட்டுக்கு போயிருக்கிறாள், வந்துடுவான்னு சொல்லுங்க.
ஆழமேல மௌனமாக சாப்பாட்டு தட்டை வைத்து உணவை பரிமாறினாள். சாம்பார் சாதத்துடன் கலந்து வாயில் போட்டு கொண்ட தாரிணி, தூ தூ, என்ன இது, உப்பே இல்லாத சாம்பார் என்று உரத்த குரலில் கூவினாள். உப்பு போட்டு சாப்பிட்டு சொர்ணிக்கிட்டு போயிருக்கேன், அதனால உப்பு வேணாம்னு நினச்சி சமைச்சிருக்கேன். ரொம்ப கேலியாக பேசுகிறீங்களே அத்தை, உண்மையை சொன்னால் ஏன் இத்தனை கோபம்? கோபம் இல்லைம்மா, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாத களிமண்ணு போல இருக்கேனேன்னு தாபம். சுற்றி வளைக்க வேண்டாம், பளிச்சென்று சொன்னால் நல்லா இருக்கும், படப்பெண்ணு கூறிவிட்டு கையை உதறி கொண்டு எழுந்தாள் தாரணி. நான் என் தோழி வீட்டிலே சாப்பிட்டுக்கிறேன் என்று எரிச்சலாக கூறிவிட்டு கையை கழுவி வாயை துண்டால் துடைத்து கொண்டாள். தோல் பையை எடுத்து மாட்டிக்கொண்டு புறப்பட்டாள். இந்த சில நாட்களில் அவள் 2000 ரூபாய்களை வாரி இறைத்து விட்டிருந்தாள். 5 நட்சத்திர ஹோட்டல்களில் பஃபே சாப்பாட்டிற்கும் சினிமாவிற்கும் என்று தானே முன்னின்று பணத்தை அசட்டியாக செலவழித்தாள். கடையில் பார்த்ததொரு சுடிதார் குர்தாவை கண்டு தோழி ஆசைப்பட்டாள் என்று ஆதங்கத்துடன் அதை உடனடியாக வாங்கி தந்தாள். ஒரு பெரிய இடத்தில் தான் வாழ்க்கைப்பட்டிருப்பதை அவர்களிடம் நிரூபிக்க அத்தை சேமித்து பத்திரமாக வைத்திருந்த அத்தனை பணத்தையும் கரைத்து விட்டிருந்தாள். தோழியின் பிறந்த நாளுக்கு கணிசமாக ஏதாவது வாங்கி தர வேண்டும் என்ற அவா இப்போது அனுபமாவின் சின்னஞ்சிறிய ஃப்ளாட்டில் இல்லாத பொருட்கள் ஏதும் இருக்கவில்லை. கடைகளை சுற்றி பார்த்து ஏதாவது அவளுக்கு தேவைப்பட்டதை வாங்கி கொண்டு சென்று அவளை ஆச்சரியப்படுத்த வேண்டும் என்ற நினைப்புடன் லாக்கரில் மீதமிருந்த பணத்தை தோல் பையில் அள்ளி போட்டு கொண்டு கிளம்பியிருந்தாள். வாயிற்கதவை நோக்கி வேகமாக தாரணி திரும்பியதை கண்டு அத்தை அவளை கூப்பிட்டாள். உன் விஷயத்தில் இனி நான் தலையிடுவதில்லைன்னு தான் உறுதியாக இருந்தேன். ஆனால் சுகுமாருக்கு நான் சொல்ல வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்கே, அதுக்காக சொன்னேன். நீ படித்தவ, என்னை விட அறிவுள்ளவ. இதெல்லாம் என்ன ராமாயணம்? கோபத்துடன் உறுத்து பார்த்தாள் தாரணி. நீ தவறான சகவாசம் வச்சுட்டு இருக்க, உனக்கு நல்லதில்லை. அத்தை, நீங்கள் தவறான சகவாசம் வச்சுட்ருக்கிறீங்களே, சிரிப்பாக வருது எனக்கு. பிறகு பேசிக்கலாம், நான் வரேன். வாயில் கதவை படார் என்று சாத்தி பூட்டி கொண்டு மடமடவென்று நடந்து கேட்டை தாண்டி தெருவில் விரைந்தாள். பகல் 2 மணி அளவில் அண்ணா சாலை கடைகளில் ஏறி இறங்கி முடிவில் 400 ரூபாய்க்கு ஒரு டோஸ்டர் வாங்கி கொண்டு ஆட்டோவை பிடித்து கொண்டு அகஸ்டியா அப்பார்ட்மெண்ட்டிற்கு விரைந்தாள். 3வது தளத்தில் இருந்த அனுபமாவின் ஃப்ளாட்டின் முன் நின்று மெல்ல கதவை தட்டினாள். பேண்ட் சட்டை மீது ஏப்ரான் அணிந்து கொண்டு சமையலில் மும்மரத்தில் இருந்த தோழி அனுப்பமா அவளையும் மகிழ்ச்சியோடு வரவேற்றாள். என்னத்துக்கு இதெல்லாம், உன் அன்பு போதாதா என்று சினிங்கைப்படி பிறந்தநாள் பரிசை வாங்கி மேஜை மேல் வைத்து கொண்டாள். அந்த ஃப்ளாட்டின் சாப்பாட்டறை மேஜை மீது விரிக்கப்பட்டிருந்த நீல வண்ண விரிப்பின் மீது ராத்திரி நடக்க போகும் விருந்துக்கு தயாரித்த உணவு வகைகள் பாத்திரங்களில் வைத்து மூடப்பட்டிருந்தன. சாப்பிட கிளம்பியிருந்த தாரணைக்கு கடை தெருவிலேயே பசியை தாங்க முடியவில்லை. ஒரு வெற்றிலைப்பாக்கு கடையில் 2 வாழைப்பழங்களும் ஒரு குளிர்பானமும் வாங்கி சாப்பிட்டு விட்டு தான் வந்திருந்தாள். ஆனாலும் சாப்பாட்டறை மேஜை இருந்து எழுந்த உணவு வகைகளின் வாசனை வாயில் உமிழ்நீரை சுரக்க செய்தது. குடலை பசி பிராண்டியது. தாகத்துக்கு கொஞ்சம் காஃபி சாப்பிடுவோம், பிறகு நான் குளிச்சு புது உடை அணிந்து கொண்டு தயாராகணும். நேரம் வேகமாக ஓடுதே, ஒருத்தராக வர ஆரம்பிச்சிடுவாங்களே என்று அனுப்பமா விரைவாக உள்ளே சென்று அவர்கள் இருவருக்கும் காப்பி தயாரித்து கொண்டு வந்தாள். மாலை பொழுது மங்கி இருள் மிக வேகமாக பரவி கொண்டு வந்தது. சாலை விளக்குகள் எரிய தொடங்கிவிட்டது. ஜன்னல் வழியே எட்டி பார்த்து கொண்டு நின்றாள் தாரணி. விருந்து ஆரம்பிக்க இன்னும் எவ்வளோ நேரமாகும் என்ற தவிப்பை வெளியே காட்டி கொள்ளாது கௌரவமாக இருக்க முயன்றாள். ஒரு காஃபி எந்த மூளைக்கு என்று அவளது வயிறு பசியால் முரடு பிடித்தது. விளக்கை போட்டுவிட்டு அலங்காரமானதொரு மேக்சியில் அழகாக வந்து நின்றாள் அனுப்பமா. வெளிநாட்டு சென்ட்டின் மனம் ஃப்ளாட் முழுவதையும் நிறைத்து கொண்டது. மணி 7:30 ஆகியும் யாரையும் காணவில்லை. இன்னும் எத்தனை நேரமாகும் என்று உள்ளூர் கவலையில் போலியாக முறவழித்து கொண்டு முன்னாடி ஆசிரமம் ஒன்றில் சாய்ந்து கொண்டாள் தாரணி. மணி 8 ஆகிறது, யாரையும் காணவில்லை. கையில் இருந்த கடிகாரம் மணி 9 நெருங்கி கொண்டிருப்பதை காட்டிய போது அவளுக்கு ஈர்ப்பு கொள்ளவில்லை. அடடா, ஐஸ்கிரீம் வாங்க மறந்துட்டேன். பக்கத்து சூப்பர் மார்க்கெட் அருகே தான் ஐஸ்கிரீம் பார், வாங்கிட்டு ஓடி வந்துடுறேன், யாராவது வந்தால் உட்காரவை என்று கூறியபடி கதவை திறந்து கொண்டு ஓட்டமும் நடையுமாக அனுப்பமா நடையில் மறைந்து போனாள். அந்த ஃப்ளாட்டுக்கு பகல் வேளையில் சில தடவைகள் தாரணி வந்திருக்கிறாள். ஆனால்
இதுதான் முதல் தடவை அவள் இரவில் அந்த நேரத்தில் அங்கே தங்கியிருந்தது. இனம் விளங்காத ஒரு கலவரத்தில் தயக்கமாக ஜன்னல் வழியே சாலையை எட்டி பார்த்தபடி நின்றாள். வாயில் அழைப்பு மணி அவசரமாக ஒலித்தது. யாரது என்று கேட்டால் அதட்டலாக. நான் தான் பிரதாப் சுந்தரம் என்ற குரலை கேட்டதும் அவளுக்கு ஒரே நிம்மதி. தன்னந்தனியாக பயந்து கொண்டிருந்தவளுக்கு பெருந்துணையாக நண்பன் வந்து விட்டான் என்ற மகிழ்ச்சியில் கதவை திறந்தாள். ரொம்ப ஜோரா உடுத்திக்கிட்டு இருக்கியே, நீ ரொம்ப அழகா இருக்கே என்றபடி கதவை உள்ளே சாத்தினான் அவன். தேங்க்யூ, உட்காருங்க, அனுப்பமா வந்துடுவா, மற்றவங்களுக்கு காத்திருக்காம சாப்பிடலாம் என்றாள். அனுப்பமாவுக்கு காத்திருப்பதில் பயனில்லை, நம்மை தவிர வேற யாரும் வரப்போவதில்லை. திடுகிட்டு போனால் தாரணி. என்ன சொல்கிறீங்க? தடுமாற்றத்துடன் கேட்டாள். அனுப்பமா என் காரை எடுத்துக்கிட்டு என் ஃப்ளாட்டுக்கு போய்விட்டான். இன்னைக்கு அவளோட பிறந்த நாள் ஆச்சே. அவளோட பிறந்த நாள் இல்லை, நம்மோட சிறந்த நாள். நெஞ்சு பக் என்று அடித்துக்கொள்ள தாங்க முடியாத குழப்பத்தில் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். சாப்பாட்டு மேஜைக்கு எதிர்ப்புறம் வந்து நின்றவன் நகர்ந்து அருகில் வருவதை கண்டாள். அனுப்பமா கணவர் இந்த வாரம் வரப்போவதாக சொன்னாலே கூறிக்கொண்டு மெல்ல கொஞ்சம் நகர்ந்து ஒதுங்கி கொண்டாள். பெரியதொரு ஆபத்தில் சிக்கிவிட்டோம் என்று மனம் பதைத்தது. அனுப்பமா புருஷனை விட்டு பிரிஞ்சு 3 வருஷம் ஆகிறதே. அவள் என் ஆதரவில் தான் வாழ்கிறாள். இந்த திடத்தை நாங்கள் இருவரும் எங்கள் சொந்த விஷயங்களுக்கு உபயோகிக்கிறோம். மிஸ்டர் பிரதாப் சுந்தரம், நீங்கள் என்னை ரொம்ப பயமுறுத்துகிறீர்களே. நாக்கு வரல, கையும் காலும் பதற தடுமாறினால் தாரணி. சுருக்கமாக சொல்லிடுறேன், பெங்களூரில் நாம் ஒன்றா வேலை செய்த காலத்திலிருந்து எனக்கு உன்மேலே கட்டுக்கடங்கா மோகம். உன்னை கட்டிக்க எனக்கு வாய்ப்பில்லாமல் போச்சு. ஆனால் என்ன, அந்த ஆசையை தீர்த்துக்க இப்படி ஒரு ஏற்பாட்டை அனுப்பமா செய்து உதவினா. அவளுக்கு கணிசமாக இதுக்கு கமிஷன் உண்டு, பல லாபங்களும் உண்டு. மிஸ்டர் பிரதாப், நீங்கள் சரியான நிலையிலே பேசலேன்னு நினைக்கிறேன். நான் வீட்டுக்கு போகணும், வழியிலிருந்து கொஞ்சம் விளக்குங்க. இதெல்லாம் தெரியாமல் நான் வந்தது பிசகு. பெரிய பத்தினி போல பேசாதே. அன்னைக்கு நான் வாங்கி கொடுத்த புடவையை பரிசாக ஏற்றுக்கிட்டியே, அதன் அர்த்தம் என்ன? எனக்கு உடன்படுவேன்னு தானே ஒரு கோடி காட்டினேன். தாரணியின் உடலும் உள்ளமும் அவமானத்தில் திகுவென்று எரிந்தன. தங்கள் வீட்டு பூஜை அறையில் நித்தமும் விளக்கேற்றி மலர் தூவி வணங்கின அத்தனை தெய்வங்களையும் இந்த இக்கட்டிலிருந்து உதவும்படி வேண்டிக் கொண்டாள். முதலில் வயிற்று பசியை தீர்த்துக்கலாம், பிறகு என்றபடி அருகில் நெருங்கி அவளது முந்தானியை பற்றினான். வேகமாக அதை அவள் பிடியிலிருந்து இழுத்து கொண்டு கதவு பக்கம் அவள் ஓடினாள். பத்தினி வேஷம் போடாதே, சொன்னதை கேட்டால் நாளை காலை பத்திரமா உன்னை வீட்டில் கொண்டு போய் சேர்த்திடுவேன் என்றபடி நெருங்கினான் பிரதாப். நெஞ்சு வெடித்து விடும் போன்ற திகிலில் தாரணி கத்தி கூச்சலிட்டாள். அயோக்கிய நாயே, கிட்ட வந்த என்று இன்னும் கொஞ்சம் நகர்ந்து கொண்டாள். என்னடி செய்திடுவே என்று உரிமைய பிரதாப் அவளது ரவிக்கியின் பின்புறத்தை பற்றி இழுக்க படார் என்று அது கிழிப்பட தன் கூரிய நகங்களால் அவனது முகத்தை பிராண்டினாள் தாரணி. அந்த வேதனையை தாங்க முடியாது ஓங்கி அவள் கன்னத்தில் ஒரு அறை விட்டு கூந்தலை பிடித்து குலுக்கினான். அரக்கத்தனமாக சாப்பாட்டு மேஜை மேலிருந்த ஊறுகாய் கிண்ணம் தாரணியின் கண்ணில் பட்டது. சற்றென்று கையில் அதை எடுத்துக்கொண்டு அவன் முகத்தில் வீசினாள். காரம் ஊறிக்கொண்டிருந்த எலுமிச்சங்காய் ஊறுகாய் கண்களில் பட்டதும் அவன் ஓவென்று அலறிக்கொண்டு முகத்தை கழுவ பீங்கான் அருகே ஓடியதைக் கண்டு தன் தோல் பையை வெடுக்கென எடுத்துக்கொண்டு கதையை திறந்து வெளியே ஓடினாள் தாரணி. தன் மானத்தை காத்து கொள்ள ஓடினாள். லிப்டுக்கு காத்திராது படிகளில் இறங்கி வாயிற்புறம் வந்து காலியாக ஓடின ஒரு ஆட்டாவை கூப்பிட்டு ஏறிக்கொண்ட போதுதான் அவளுக்கு மூச்சு வந்தது. வேகமாக ரம்யா நகருக்கு ஓட்டு என்று கூறிவிட்டு திகிலுடன் பின்னால் அடிக்கடி பார்த்து கொண்டாள். அத்தையம்மாள் சொன்னது எத்தனை பெரிய உண்மை! கொஞ்சம் தாமதித்திருந்தால் அவள் அழிந்து போய்விட்டிருப்பாளே. நினைக்க நெஞ்சு பதறியது, உடல் நடுங்கியது, உள்ளம் குமுறியது. இரட்டிப்பு வாடகையை எடுத்து பையில் இருந்து கொடுத்துவிட்டு கீழ்ந்து போன ரவிக்கியின் அலங்கோலம் தெரியாது புடவை தலைப்பால் மூடிக்கொண்டு வாயில் அழைப்பு மணியை ஆவேசமாக அழுத்தினாள். கதையை திறந்ததும் விசுப்பிக்கொண்டு அத்தையின் காலில் விழுந்து விட்டாள்.
வாயில் கதவை தாளிட்டு விட்டு வந்த அலமேலு அவளது ஆடையின் அலங்கோலத்தை பார்த்து திடுக்கிட்டு வாயிழந்து போய் நின்றாள். அப்படி என்னை பார்க்காதீங்க அத்தை, நான் பெரிய ஆபத்திலிருந்து பாதிப்பு இல்லாமல் தப்பிச்சுக்கிட்டு வந்துட்டேன். உங்கள் பேச்சை கேட்காம தோழின்னு நினச்சவ என்னை மோசம் பண்ண பார்த்து விக்கி விக்கி அழுதாள் தாரணி. அலமேலு அருகில் வந்து அவளை மெல்ல தூக்கி நிறுத்தி கண்ணீரை துடைத்து விட்டாள். மாற்றுடை அணிந்து கொண்டு முகத்தை கழுவி முடியை சீராக்கி கொண்ட பின்னரும் அவளது உடல் நடுங்கி கொண்டிருந்தது. அத்தையின் படுக்கையின் ஓரத்தில் வந்து உட்கார்ந்து கொண்ட தாரணி நடந்ததையெல்லாம் திக்கலும் திணறலுமாக சொல்லி முடித்ததும் அலமேலு எழுந்து அலமாரியை திறந்து அந்த சந்தன பெட்டியை எடுத்தாள். அன்று பார்க்க ஆசைப்பட்டியே இந்த கடிதங்களை படித்து பார்க்கலாம். இவை என் கணவர் எனக்கு எழுதியவை. கல்யாணமான புதிதில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பிறந்த வீட்டுக்கு ஒரு 15 நாள் நான் சென்று தங்கிய போது நாளைக்கு ஒரு கடிதம்னு எனக்கு எழுதி அன்பை தெரிவித்திருந்தார். 15 நாள் பிரிவை தாங்காத என் கணவர் நிரந்தரமாக என்னை பிரிந்து விட்டார். ஏன் தெரியுமா? நானே அறியாமையால் என் வாழ்வை வாழ்படுத்திக்கிட்டேன். உன்னை போல நான் இளவயதில் கள்ளங்கபடி இல்லாமல் எல்லோரோடும் பழகிற வழக்கம். புக்ககத்திற்கு போனதும் தூரத்து உறவு செல்வரங்கம் என்னை பார்க்க வந்தான். அவன் மனதில் விஷம் இருந்தது. ஆனால் நான் கபடமில்லாமல் பேசி சிரித்து கொண்டு பழகிய விதம் என் புக்ககாரர்களுக்கு தப்பாகப்பட்டது. அந்த பாவி யார்கிட்டயோ என்னை பற்றி தவறாக சொல்ல அதை பெரிய கதையாக அவங்க திருச்சி பரப்ப என் கணவர் சந்தேகப்பட்டு என்னை ஒதுக்கி வச்சிட்டார். பெண் சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சுன்னு பேசுகிற காலம் அது. ஆனால் சந்தேகம் என்பது யார் மனசில் புகுந்தாலும் பிறர் வாழ்க்கையில் சுகம் இருக்காது. எனக்கு ஏற்பட்ட அவமானம் துயரம் உனக்கு வரக்கூடாது. சுகுமார் மனசில் எந்த விதமான குழப்பமும் ஏற்படக்கூடாதுன்னு உன்னை அந்த 2 அயோக்கியர்கள்கிட்டே இருந்து காப்பாற்ற பிரயத்தனப்பட்டேன். பெருமூச்சு விட்டால் அலமேலு. அத்தை, உங்களை நான் ரொம்ப தப்பாக எண்ணும்படி அந்த சண்டாளி அனுப்பமா மனதில் விஷமேற்றி விட்டுட்டா. எல்லாத்தையும் மறந்துடுவோம். நீ ஒரு வாய் சாப்பிட்டு விட்டு தூங்கு. அத்தை, எனக்கு ரொம்ப பசிக்குது. உங்கள் கையாலே மோரும் சோறும் போடுங்க அத்தை. தொட்டுக்க ஒரு துண்டு கிச்சிலிக்காய் ஊறுகாய் போதும் போல இருக்கு. ஏமா, சாம்பார் ரசம் எல்லாம் இருக்கு, நல்லா உட்கார்ந்து சாப்பிடேன். அத்தை, இந்த கலவரத்தால் என் உடம்புக்கு ஏதும் வந்துடாதே. என்னம்மா சொல்கிற? தாரணியின் நெற்றி கூந்தலை அலமேலு அன்போது ஒதுக்கிவிட்ட போது உணர்ச்சி வசப்பட்டு விம்மி விட்டாள் தாரணி. அத்தை, நான் அம்மாவாக போகிறேன். இது 3வது மாதம். இந்த நிலையிலேயே அந்த பாவிகள் வீட்டுக்கு வந்து என்னை மிரட்டினால் ரொம்ப மகிழ்ச்சி அம்மா. சுகுமாரை கவனிச்சுக்கிட்டது போல அவன் குழந்தையையும் நான் கவனிச்சுப்பேன். நான் உசிரோடு இருக்கும் வரை இந்த வீட்டு வாசல் படியை அவங்க மிதிக்க விடுவேனா? காலை வெட்டிரிவாளால் வெட்டி போட்டுடுவேன். அத்தை, ஏதோ பார்க்க ஒடிசலான கிழவியா இருக்காளேன்னு யோசிக்காதே. இந்த உடம்பிலே ரொம்ப பலம் இருக்கு. உங்கள் மனசுலேயும் ரொம்ப உரம் இருக்கு அத்தை. உங்களை நான் ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். நான் தவறாக நடந்ததை மன்னிச்சு ஏற்றுக்குங்க அத்தை. குமரி அழுத அவளை அலமேலு மார்புடன் தழுவி கொண்டாள். அழாதம்மா. இந்த வீட்டில் சுகுமாரனோடு குழந்தைகளோடு பல்லாண்டு இனிதான் வாழணும்னு ஆசீர்வதிக்கிறேன். கண்களை தொடச்சிக்கோ. நீங்கள் அழறீங்களே அத்தை, விஷமினால் தாரணி. அது ஆனந்த கண்ணீர். எழுந்து சாப்பிடம்மா. இனி நீ உன் உடம்பை ஜாக்கிரதையாக கவனிச்சிக்கணும். அவளது முதுகை மெல்ல தடவி கொடுத்தாள். எந்த நிலையிலும் அலமேலு அத்தை பதட்டமே அடைகிறதில்லை. என்ன பரிவு, என்ன அன்பு, எண்ணியபடி மெல்ல எழுந்தாள் தாரணி. தோட்டத்து மலர்களை தினமும் பறிக்கும்போது பின்பக்கத்து வேலியோரம் பூத்து காற்றில் ஆடிய ஒரு மலரை ஒரு நாள் பார்த்தாள் அவள். வேலியோரத்து பூ என்று அசட்டியாக பறித்து முகர்ந்த போது அதன் வாசம் அவளுக்கு பிரமிப்பூட்டியது. சமுதாயத்து வேலியோரத்திலே தவறாக ஒதுக்கப்பட்டவள் அத்தை. ஆனால் அந்த பூவை போல அமைதியாக தூய அன்பை மணக்க வாரி வழங்க தயங்காத அவள் மனம் ஒரு அழகான வாசனை மிக்க மலர். கண்கள் பணிக்க அத்தையை மீண்டும் இருக்க அணைத்து கொண்டாள். அனுபவமிக்க பெரியவங்க வீட்டுக்கு பாரம் இல்லை, ஒரு பொக்கிஷம் என்பதை புரிந்து கொண்ட தாரணியின் மனதில் இப்போது எத்தனை நிம்மதி. இத்துடன் இந்த
வேலியோரத்தில் ஒரு மலர் கதை முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.